everybody. This is Lakshmi Prabha and you are watching Rajpedia. And today let us discuss about some important chapter in sociology. Sociology வந்து உங்களுக்கு MSWக்கும் இருக்கும், BA Sociologyக்கும் இருக்கும், MA Sociologyக்கும் இருக்கும். So இந்த topic வந்து it's common for all and this is a very important topic. ஓகே, இதில் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸ்மால் கொஷின்ஸ் அல்லது லாங் ஆன்சர்ஸ்லையும் வரலாம். ஓகே, அண்ட் தென் இதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அ மேரேஜ் இஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாட் இஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற கான்செப்ட் கிளாரிட்டியோட நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஓகே தென் நவ் let us move on to the topic, and this is all about marriage. Marriage is a social institution. Okay, and now definition of marriage. Marriage na enna? Marriage it is a permanent bond between the permissible mates. Okay, அதாவது மேட்ஸ்னா வந்து பார்ட்னர்ஸ். ஓகே, a male and a female, அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் permissible mates அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெர்மனன்ட் பாண்ட் உண்டாக்குறது தான் வந்து மேரேஜ் அப்படின்றது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ டெஃபினிஷன். அண்ட் தென் நவ் லெட் அஸ் see some of the characteristics பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேரேஜ். ஓகே, மேரேஜ்னா என்ன சொல்லலாம்? மேரேஜ் இட் இஸ் யூனிவர்சலி ப்ராக்டிஸ்ட். சரியா? எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் ஓகே வேர்ல்டு வைடாக மேரேஜுன்றது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட்? ஸோ அதனால் இட் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர். ஓகே, மேரேஜ் இல்லாமல் ஒரு மென்னோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துயிசமில் அது அவனுடைய டியூட்டி, கிரகஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவனுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 stages ஆஃப் மென் பார்த்துருக்கீங்க இல்லையா, படிச்சிருப்பீங்க. ஓகே, அதில் வந்து பிரம்மச்சரியா கிரகஸ்தான் இருக்கும். கிரகஸ்தான்றது அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மேரேஜ் பண்ணலை, அது வம்சத்தை வந்து நெக்ஸ்ட்டு வளர்க்கலை அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கம்யூனிட்டிக்கு செய்கிற ஒரு பாவம் மாதிரி, லைக் தட். அந்த லைஃப் மேனோட லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இது நாட் ஓன்லி இன் இந்தியா ஹிந்துயிசம் அப்படின்ற மாதிரி இல்லை, ஜப்பான், சைனா அங்கேயும் கூட வந்து இதை வந்து ரொம்ப சேக்ரெட்டாக நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த மாதிரி மேரேஜுன்ற ஒரு விஷயம் இருக்கணும் மேனோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே இருக்க ஃபிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரைட்? அண்ட் ஸோ இது வந்து யூனிவர்சல் இன் நேச்சர். செகண்ட் ஒன் வந்து மேரேஜ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென் அண்ட் உமன். அது உங்களுக்கு தெரியும். ஒரு விமெனையும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வர்றது தான் மேரேஜ். ஓகே, தென் என்டியூரிங் பாண்ட். மேரேஜுன்றது ஒரு லாங் லாஸ்டிங் பாண்டு ஒரு மென்னுக்கும் விமெனுக்கும் நடுவில். அண்ட் தென் மேரேஜ் நீட்ஸ் சோஷியல் அப்ரூவல். மேரேஜ்க்கு ஒரு சோஷியல் அப்ரூவல் தேவைப்படுது இல்லையா? கல்யாணம் பண்ணாமல் 2 பேரை சேர்ந்து இருந்ததை பார்த்தா நம்ம சொசைட்டியில் தப்பாக பேசுவாங்க. ரைட்? அதே இது வந்து ஒரு வெட்டிங் சிம்பிளோட அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஓகே அவங்க மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அதான் வந்து சோஷியல் அப்ரூவல், சொசைட்டி அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே,
and then association marriage is associated with religious ceremony. Okay, மேரேஜ்ன்றது என்னது ஒரு ரிலீஜியஸ் செரிமனியோட சேர்ந்தது, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, என்னென்ன மாதிரியான செரிமனிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? மேரேஜ் போயிருப்பீங்க இல்லையா, அங்கே என்ன மாதிரி பார்த்துருப்பீங்க? லைக் இப்போ ஹிந்துவிசமாக இருந்தால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாப்பிள்ளை வந்து காசி யாத்திரை போகிறேன்னு போவார். அப்போது வந்து பொண்ணுடைய பிரதர் வந்து இல்லை அப்படின்னு கொடை கொடுத்து கூட்டிகிட்டு வருவார், கோச்சிட்டு போகிற மாப்பிள்ளைக்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபாதர் வந்து பொண்ணுடைய ஃபாதர் வந்துட்டு தாரவார்த்து கொடுப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஐயர் வந்து அந்த ஹோமம் வளர்த்து அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணுவாங்க. தென் அம்மி மிதிப்பாங்க, அருங்கதி பார்ப்பாங்க. லைக் இந்த மாதிரியான அதுக்கப்புறம் சில இப்படி அதுக்கப்புறம் அங்கே சில கேம், இந்த குடத்தில் மோதிரம் போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி சில கேம் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் ரிச்சுவல்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அண்ட் தென் சேம் வே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸில் ஒரு சர்ச்சில் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அதில் ஃபாதர் வில் டேக் த பிரைட். அவங்க வந்து அங்கே போய் அங்கே உள்ள சர்ச் ஃபாதர் வந்து ரெண்டு பேருக்கும் சம்மதமானு கேட்பாங்க. ரைட், இதெல்லாம் நீங்கள் ராஜா ராணியிலேருந்து நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிங் மாற்றி வெட்டிங் அங்கே நடக்கும். ஓகே, அது மாதிரி முஸ்லிம்ஸ் அப்படின்னா ஃபேஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, பூ வச்சு ஃபேஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவங்க மேரேஜ் ஃபார்மாலிட்டி. அண்ட் தென் பட் இங்கே முஸ்லிம்ஸ்லையும் கிறிஸ்டியன்ஸ்லையும் மட்டும்தான் பிரியாணி கிடைக்கும் மேரேஜில். ரைட், நம்ம ஹிந்துவிசமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாம்பார் ரைஸ் தான். ஓகே தென், எனிவேஸ், ஸோ வெட்டிங் இஸ் ஓவர் and with the religious ceremonies and rituals. Okay then, it creates mutual obligation. எப்படி மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, எப்படி க்ரியேட் பண்ணுது? அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்குது. ஓகே ஓகே, ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும், ஃபேமிலியை கவனிச்சுக்கணும், செய்யணும். ஹஸ்பண்ட்னா வந்து அந்த ஃபேமிலிக்கு ஏர்ன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். ஒய்ஃப்னா வந்து ஃபேமிலியை கவனிச்சுக்கணும். ஷீ ஷுட் பிகெட் சில்ட்ரன், அவங்கள வந்து க்ரோ அப் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு கமிட்டடாக சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓகே, இதுதான் ஆப்ளிகேஷன், மியூச்சுவல் ஆப்ளிகேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். மேரேஜோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ரெகுலேட்ஸ் செக்ஸ் லைஃப். ஏன்னா இதுதான் செக்ஸ் லைஃப் ரெகுலேட் பண்ணுறது தான் வந்துட்டு இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். அப்படி இல்லாட்டி கல்ச்சர் இல்லாமல் போயிடும். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் லீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி. ஸோ மேரேஜ்னு ஒன்று பண்ணும்போது தான் அந்த மனுஷனுக்கு தனக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி ஒன்று உருவாகுது. ஓகே, தென் இட் ப்ரொவைட்ஸ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க, எக்கனாமிக் கோஆப்ரேஷன், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, நான் இந்தந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன், நான் இது ஏர்ன் பண்ணுறேன் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபேமிலிக்காக. இப்போல்லாம் வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங். ஓகே, ஸோ இன் ஓல்டன் டேஸில் வந்து மென் அலோன் வில் பி ஒர்க்கிங், விமன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் டேக் கேர் பண்ணிப்பாங்க அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போயும் போத் இந்த மாதிரி இருக்குது, ரெண்டு கண்டிஷன்ஸுமே இருக்குது. ஓகே, அண்ட் தென் ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ஒர்க் ஷேர் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஓகே,
போத் பார்ட்னர்ஸ் எமோஷ்னல் ஸ்டிமுலேஷனாக ரெண்டு ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எமோஷ்னல் இன்டர் ஸ்டிமுலேஷன் அங்கே நடக்குது. ஓகே, தென் இட் எய்ம்ஸ் அட் மேரேஜ் எய்ம்ஸ் அட் சோஷியல் சாலிடரிட்டி. சோஷியல் சாலிடரிட்டி அப்படின்னா ரெண்டு ஐ மீன் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் அந்த மேரேஜில் வந்து இணையறதில்ல, ரெண்டு பேருடைய ஃபேமிலிஸும் இணையிறாங்க, ரெண்டு பேருடைய கம்யூனிட்டிஸும் இணையிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் சாலிடரிட்டி, ஒரு ஒருமைப்பாடு அங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா இதுதான். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜஸ். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜஸ் வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு கேட்குறதுக்கே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும்.